ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இதுல விக்ரம் அதிரடியா என்ட்ரி கொடுத்து மணி விஷ்ணு எல்லாம் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன ஃப்ராட் வேலை பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து போட்டு டம்மால் டிமில்னு உடைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றது ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். நேத்துல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னா, கோ கண்டஸ்டன்ட் அதாவது முன்னாடி இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுபடி நேற்று யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா வந்தாங்க, அக்ஷயா வந்தாங்க, அது போக வந்து வினுஷா வந்தாங்க. இவங்க 3 பேரும் நேற்று வந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட்லாம் அடுத்தடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இப்போ விக்ரம் வந்து மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. எல்லாருமே விக்ரம்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். விக்ரம் வந்தால் என்னடா ஆகும், மாயாவும் விக்ரமும் எதிராக நின்று சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. விக்ரம் வந்த உடனே மாயாவை கட்டி பிடிச்சி மாயா அப்படின்னு உருள்றாங்க 2 பேரும். என்னடா நடக்குது இங்க, அடே டே அப்படின்ற மாதிரி. விஷ்ணு தினேஷுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. மணிலாம் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அப்படி முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க எல்லாம் கேங் பெருசாயிட்டே போகுது. சின்ன கேங்குனா பரவாயில்ல, புள்ளி கேங்குன்றது எவ்வளோ பெரிய கேங்கு. பூமர் கேங் வந்து அலருது. டே என்னடா இது, வரவனுங்க எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்தாரு. விக்ரம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் மாயாவை கட்டி பிடிச்சி நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்துறாங்க. அது போக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விக்ரம் உள்ள என்ன நடந்துச்சு, வெளியில் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறாரு. என்னன்னா, நமக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனை வந்தப்போ நான் எதுக்கு அவங்க கூட பேசாமல் போனேன் அப்படின்னா, மணி வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தான். மணி வந்து என்னை வந்து சும்மா இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்றவர் நிறைய விஷயம் என்னை வந்து ஏற்றி விட்டுட்டே இருந்தான். அதனால தான் நான் அந்த டைம் பேசாமல் போயிட்டேன். அதனால தான் எனக்கு உன் மேலே அந்த டைம் கோவம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வந்து இப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொன்னப்போ இந்த மாதிரி நீயும் என் கூட அந்த டைமில் பேசாமல் இருந்தேன், அந்த டைம் என் கூட பேசாமல் இருந்ததுனால எனக்கு இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட டோட்டலாகவே பேசாமல் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு உள்ளே நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அது வெளியில் ரிசீவ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதெல்லாம் வெளியில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும்ல உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது. எனக்கு வெளியில் போய் பார்த்தோன்னே தான் டோட்டலாக எனக்கு புரிஞ்சுது. ஓ, இதெல்லாம் இவங்க இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல், இதை இவங்க இப்படி தப்பாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்றது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ரொம்ப க்ளீனாக புரிஞ்சுது. எல்லாமே நான் வெளியில போய் எபிசோட் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கிளியரா வந்து விக்ரம் வந்து மாயா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மாயாவுக்கும் இவங்களுக்கு தான் போகும்போது உச்சகட்டத்தில் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. மாயா வந்து பேசவே இல்லை விக்ரம் போனப்போ. அதை அர்ச்சனா ஒரு பெரிய ப்ராப்ளமா வேற ஆக்குனாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உள்ள வந்து நீ வந்து என்ன தூக்குவேன்னது காக்ரோச்சுன்னது அதெல்லாம் வெளியில போய் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா தெரிஞ்சது. ஐ மீன் ஒரு மாதிரி வெளியில பார்க்கறதுக்கு தப்பா தெரிஞ்சது. ஆனால் உள்ள அப்படி கிடையாது. உள்ள நம்ம எப்படி பழகணுன்றது உண்மை. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு போய் புரிஞ்சது ஏன் என் ஃபேமிலியிலேருந்து இப்படிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து மாயா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பூமர் கேங்லாம் தனியாக உட்காந்து பூமர் கேங் கிட்ட தான் யாருமே பேச மாட்டாங்க. ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. வரவங்க எல்லாம் மாயா கிட்ட தான் பேசுகிறாங்க. வரவங்க எல்லாம் மாயா கேங்கில் தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பூமர் கேங் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ விஷ்ணு சொல்கிறாரு, கூல் சுரேஷ் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் வச்சு நம்ம கிட்ட பேசுவார், அவங்க கிட்ட பேசாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பூமர் பசங்களா ஓகே விடுங்க, அவனுங்க அப்படிதான். அப்புறம் விக்ரம் மாயா கிட்ட சொல்கிறார், டே தப்பு பண்ண பேரெல்லாம் அடித்தா என் பேர் தான் அதில் வருது, இதில் என்னடா கப்பு வேண்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம என்ஜாய் பண்ணல மச்சான், அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிறாங்க. ஸோ விக்ரமோட என்ட்ரி வந்து வேறு லெவல் என்ட்ரி, மாயாவுக்கு சப்போர்ட்டான என்ட்ரியாக தான் இதுவும் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் பூமர் கேங்கள் நடுங்கின உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. விஷ்ணு தான், டேய் என்னடா நடக்குது, என்னை யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி அக்ஷயா காலையே நேற்று விழுந்துட்டாரு. ஸோ வேறு லெவல் ஃபன் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. இன்னும் இருக்குதே, இன்னும் வரணுமே. ஜோவிகா வரணும், நிக்சன் வரணும், பூர்ணிமா வரணும், ஐஷு கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வர வேண்டியது இருக்குது. இவங்களாம் வந்தால் இன்னும் என்ன ஆக போகுது இந்த பூமர் கேங் அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.